உள்ள குடும்பத்தினருக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் நெருக்கமனைகளுக்கும் அந்த அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு எனக்கு முதல் மனிதரையாக தெரியவே தெரியாது. எதானா ஒருக்கா நாங்கள் வகுப்பு இருக்கின்ற பொழுது நாங்கள் சாப்பிட்டோட இருக்கின்ற பொழுது வகுப்பு எடுக்க வந்தவர்கள் அப்பதான் எனக்கு தெரியும். அதிலிருந்து அவர்கள் தமிழ் படித்து கொண்டிருந்தார். இந்த எல்லா இடங்களும் தமிழர்களுக்கு உண்மையானங்களுக்கு தெரியாத ஒரு வார்த்தைகளே இல்லாமல் சில நுணுக்கமான சின்ன விளங்கக்கூடியமான வார்த்தைகளால் எங்களுக்கு படித்து தந்திருந்தார். அதுக்கு பிறகு நாங்கள் அந்த வகுப்பில் இருக்கின்ற பொழுது என்னுடைய கணவரும் அங்கே இருந்திருந்தார். அப்ப நாங்கள் அவருக்கு நாங்கள் திருமணம் செய்ய போறோம்னே தெரியாது, எங்களுக்கு தெரியாது. அப்ப அந்த நிலையிலே அவர் சொல்லியிருந்தார், நலன் தமிழ் கதையை சொல்லுவோம் சொல்லி அதில் இருந்து அந்த வகுப்பிலே நானும் எனது கணவரும் இருந்து அந்த நலன் தமிழ் கதையை முழுமையாக எங்களுக்கு விளக்கமாக படித்து முடித்து தந்தார். அதுக்கு பிறகு அவரை பிறகு நாங்கள் திருமணம் முடித்ததுக்கு பிறகு இவர் எனக்கு கூடுதலாக படுவதையா இவரோட நல்ல வயதிலே எனக்கு பிறகு தெரியும். அதுக்கு பிறகு அவர்களை விட்ட அடிக்கடி வந்து ஒரே இவரோட கழிச்சு கொண்டிருப்பார். நாங்கள் குடியிருப்பு போனாலும் முதல் போறது பிறந்தவனையாவோட தான் போடுறது. பிள்ளைகள் பிறந்த பிறகு சின்ன ஒரு வயது இருந்தாலும் முதல் பிறந்த ஐயாவோட போய் தான் போகணும்னு தான் சொல்லுவேன். அங்கே போனால் உடனே ஐயா இருந்து உடனே வாழைப்பழம் கொண்டு தருவார் சின்னவருக்கு சாப்பிடணும். அப்படியே பழக்கமாக இருந்த பொழுது பிறகு அவர்கள் எங்களோட வீட்டையும் வருகின்ற பொழுது கூடுதலாக எனக்கு அவரை பரிச்சயமானது இவரோட வந்து கதைக்கின்ற பொழுது அவர் கழிச்சு கொண்டு கேட்க அவர் தன்னுடைய அந்த எல்லா விஷயங்களையும் இவரோட இருந்து கழிச்சு கொண்டிருப்பார். குடும்ப விஷயங்கள் எல்லாம் இவரோட கழிச்சு கொண்டிருக்கிற போது நான் அந்த வேதனை கொண்டு போய் கொடுக்கின்ற போது அப்ப நான் அதை சொல்லிக் கொண்டு கேட்க அந்த கதையை சொல்றாரு. தன்னுடைய மனைவி வந்து 4 கழிச்சு இருந்தது, அது எல்லாருக்கும் மூச்சு போடுறது, அவருக்குலாம் ஒத்து வேலை இல்லை, சொல்லி அதை சொல்லிக் கொண்டு இருக்கிற போது நான் கேட்டேன். அதோட அவருடைய மனைவியின் விருப்பத்தின் கோயிலே அவர்கள் மூத்த மகள் வைக்கிறார்களும் கொண்டதை விரும்பினபடியாக அதை நிறைவேற்றிதான் எனக்கு அப்படியே சந்தோஷம்னு சொன்னார். அப்படியே கழிச்சு கொண்டிருக்கிற பொழுது அவர்களுக்கு நல்ல குடும்ப இதாக வந்துட்டார், குடும்ப பழக்கமாக வந்துட்டார். வீட்டை வாழும்போது வேதங்களை சொல்ல மாட்டார், சுகி என்னன்னு கூப்பிடுவார். அப்ப உடனே நான் வாங்கலான்னு சொல்லி இருந்து அப்புறம் இவரை கூப்பிட்டு அப்படி எங்களுக்குள்ள இதாக வாழ்ந்துருக்குது. பிறகு பிள்ளைகள் வளர்ந்த பொழுது பிள்ளைகளுக்கு பேர் வைக்கணும்னு சொல்லி பண்டிகையா தான் சொல்லியிருந்தேன். அப்போ மூத்த மகனுக்கு வீட்டை வந்து தான் அவர் பேர் எல்லாத்தையும் எழுதி ஒரு பேராக இருந்துட்டு சொன்னார். பாண்டியத்தை வெளியே கொண்டு வழுதி என்ற பேரை மூத்த மகனுக்கு வழுதி என்ற பேர் தான் வச்சது. சரி சொல்லி 3 இடத்துல 2வது மகனுக்கும் பேர் வைக்கிறதுக்கு ஐயா கூப்பிடணும். அப்புறம் வீட்டை வந்து காட்சி கொண்டு வந்த 3 இடத்துல முதல் 3 இடத்துல அப்ப 4 இடத்துல வைக்கவே இல்லை. உங்களுக்கு 3 இடத்துல 4 இடத்துல 3 இடத்துக்கு மேலாம் வைப்போம் முடியாதுன்னு சொல்லி சும்மா பகுதிக்கு நான் மாறுறேன். அப்போ சொல்லி சொல்லிட்டு வைப்போம் சொல்லிட்டு சொல்லி வருந்தாங்க. சரியானது மற்றவருக்கு 4 இடத்துல கணியன்னு சொல்லி 2வது பேரும் அவர் பண்டிகையெல்லாம் வச்சார். பழனி 2வது கணியன். இப்படி எங்களுக்குள்ள குடும்ப இதாக ஒரு பரிச்சயமாக இருந்தாலும் வந்து கழிச்சு கொண்டிருப்பார். இவர் கேட்டார், மகளுக்கு வந்து தமிழ் படிப்பீங்க சொல்லி அவர் சரின்னா கேட்டு விட்ட தேடி வந்து என் மகளுக்கு தமிழ் படிப்பிச்சு கொடுத்துருந்தார். உயல் 10ஆம் வகுப்பு மட்டும் சொல்லி கொடுத்துருந்தார். பிறகு நாங்கள் சூழல மாற்றங்கள் வந்தாலும் வந்துட்டோம். அப்படி எங்களுக்கு குடும்ப உறவாக அவர் இருந்து இவரோட வைக்கிற மாதிரி அவர் எனக்கு சொல்ல தெரியாது. எவ்வளோ விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்க எனக்கு சொல்ல தெரியாது. ஆனா எங்களுக்கு எனக்கு தெரிந்தவரை அவர் உங்களுக்கு ஒரு குடும்ப உறவாக தந்தையாக அவர்கள் குடும்பத்திலே அவர் இருந்ததை நான் என்றுமே எப்பவுமே மறக்க முடியாது. சில நேரங்களில் காய்ச்சி கொண்டு கேட்க இவர் சொல்லுவார், சொல்லி வெத்தில போடுறதுக்கு சண்டை பிடிக்கிறான்னு சொல்லி சொல்லுவார். வெத்தில போட சொல்லி சண்டை பிடிக்கிறாங்க. அப்போ நான் அப்போ கூப்பிட்டு அதையும் சொன்னேன்.
வெற்றில போகிறதுக்கு இப்போ மனைவி தான் வெற்றிலையை தள்ளி கொடுக்க வேணும் அப்படின்னு சொல்லி அதையும் சொல்லி எனக்கு அதை சமாளித்து அதையும் அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு இதை சொல்லி தந்தையாக இருந்து எங்களை வழிநடத்தி என்னையும் எங்கள் பிள்ளைகளையும் வழிநடத்தி எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு புத்தியையும் அன்பையும் புகழ்த்தி எங்கள் குடும்பத்துக்கு உறவாக இருந்த தந்தையை போல் இருந்தவரை நான் என்றுமே மறக்காமல் வாழ்ந்து